காங்கிரஸ் கட்சியின் மக்களவை கொறடா மாணிக்கம் தாகூர் அவர்களிடம் பேசலாம். டெல்லியில் புதிய தலைவருடன் பிரத்யேக பேட்டிக்காக இணைகிறார். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குன்னு தினசரி இது பற்றிய செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையோட நிலைப்பாடு என்ன? இன்னமும் அதிகாரத்தில் பங்கு என்பது நிலைப்பாடாக தொடர்கிறதா? காங்கிரஸ் கட்சியினுடைய உறவு திமுகவினுடைய உறவு என்பது ரெண்டு பார்ட்டா நம்ம பிரிக்கணும். ஒன்று 2004 தொடங்கினது. அவர்கள் திராவிடம் திமுக பாஜக கூட்டணியை விட்டு 2004 காங்கிரஸ் தலைமையில் இந்த கூட்டணியில் 2013 வரை இருந்த ஒரு கூட்டணி. அதுக்கு பின்னால் திருப்பி மீண்டும் 2016 தேர்தலுக்கு பின் ஒரு முறை மீண்டும் அதே கூட்டணி உருவாக்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால். இந்த கூட்டணி இப்பொழுது வரை தொடர்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் ஆட்சியில் பங்கு என்பதை பற்றிய கோரிக்கைகள் வந்த பொழுது ஜனவரி 17ஆம் தேதி இங்கு ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அதாவது ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களும் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்களும் காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் 4 மட்டும் ஒரு அறையில் அமர்ந்து 39 காங்கிரஸ் தலைவர்களை தனித்தனியாக அழைத்து பேசி அவருடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். அதுக்கு பின்னால் இந்த ஆட்சியில் பங்கு என்பதை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் 39 பேரும் வெளியில் பேசுவதில்லை. நாங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இப்போதான் நான் முதல் தடவை அதுக்கு அடுத்த நாள் ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். ஆட்சியில் பங்குங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் பேச வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களிடம் சொல்லியாச்சு, நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை முடிவு பண்ணி காங்கிரஸ் கட்சியினுடைய நெகோசியேட்டிங் டீம் பேச்சுவார்த்தை குழு தலைவரிடம் தெரிவிக்கப்பட்டுவிடும் என்ன நிலை எடுக்கணும் காங்கிரஸ் கட்சிங்கிறது. அந்த குழுவுடைய தலைவர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள். அதனால அவருக்கு தான் தெரியும் என்ன நிலை எடுக்கணுங்கிறத. தமிழகத்தை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்பது மட்டும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் நாங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாரும். அதனால உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற முடிவாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு இருக்கும் என்று நம்புகிறேன். அதற்கு முன்னால் எதுவும் பேசுவது என்பது நியாயமாக இருக்காது. திமுக தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மூத்த அரசியல்வாதி. அவரை பொறுத்த மட்டும் ஒரு ஜனநாயகவாதி. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய கருத்து அந்த கட்சியினுடைய கருத்து இல்ல. ஆட்சியில் பங்கு தமிழகத்துக்கு ஒத்து வராது அவர் சொன்னி ஒரு சில நிமிடங்கள்லேயே உடனடியாக நீங்க ஒரு எக்ஸ் தளத்துல பதிவிடுறீங்க. அதுவும் உடனடியாக எல்லாராலும் கவனிக்கப்படுகிறது. அதுல முக்கியமாக சொல்லியிருக்கீங்க 2006 அதிகாரத்தில் பங்கு என்பதை மக்களின் தீர்ப்பை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தது நம்முடைய தவறுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனுடைய தற்போதைய சூழ்நிலையில் அர்த்தம் என்ன? இல்லை, அது ஒரு உண்மை. அப்பொழுது இந்த முடிவுகளை யார் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான் எடுக்க முடியும். மக்கள் தான் அதை தீர்மானிக்கிறவங்க. 2006 எந்த கட்சிக்கும் தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லாமல் மக்கள் வாக்களித்தார்கள். அது உண்மை. அப்போ அது 2006 உண்மையானது என்னன்னா திமுகவுக்கு 96 இடங்கள் தான் கிடைச்சிச்சு. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் அப்பொழுது அந்த ஒரு வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. இப்போ அந்த கருத்தில் நான் மாறவே இல்லை. அது 2006 2011 அந்த வாய்ப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்பொழுது இருந்தவர்கள் அந்த விட்டாங்கிறது வரலாற்று உண்மை. இப்போ உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் தேதி ஜனவரி 17ஆம் தேதி கூட்டத்துக்கு அப்புறம் ஆட்சியில் பங்கோ அல்லது இதை பற்றியோ பேசுவது என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடம் நாங்கள் என்ன சொல்லணுமோ மனம் திறந்து சொல்லியாச்சு. எனக்கு முழுமையாக திரு கார்கே அவர்கள் மீதும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீதும் திரு வேணுகோபால் அவர்கள் மீதும் திரு கிரீஷ் சோடங்கர் மீதும் முழுமையான நம்பிக்கை இருக்கு. நான் என்ன சொன்னனோ அது அவர்கள் நாளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி 39 பேர் என்ன சொன்னாங்களோ அது அவர்களுக்கு அதை வைத்து அவர்கள் ஒரு நிலை எடுத்துப்பாங்க, கட்சியினுடைய நிலையை எடுத்துப்பாங்க. அந்த நிலை எப்ப சொல்லப்படும் என்றால் எப்பொழுது திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தை குழுவை நியமிக்குதோ அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு பேச போகும்பொழுது அவர்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தெரியும். 2006 அதுக்கப்புறம் 2 தசாப்தங்கள். இந்த சமயத்தில் இந்த அதிகாரத்தில் பங்கு என்பது இவ்வளவு பெரிய விஷயமாக விவாதிக்கப்படவில்லை. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு பெருசா விவாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன? காங்கிரஸ் தேசிய தலைமையோட கருத்து என்னவா இருக்கு? தேசிய தலைமையை பொறுத்த மட்டும் பல இடங்கள்ல தேசிய தலைமை இதை பொறுத்த மட்டும் மாநில வாரியாக தான் அதை முடிவு பண்றது. மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, மற்ற மாநிலங்களா இந்த மாநிலங்கள் இப்போ ஜார்க்கண்டாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் பல மாடல் இருக்கு. பல மாடலில் காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஆட்சியில் பங்கும் கொடுத்துருக்கு. கேரளாவில் மாதிரி ஆட்சி இல்லை,
மகாராஷ்டிராவில் மாதிரி ஆட்சியில் பங்கு மற்றவர்களுடைய ஆட்சியில் பங்கும் வகித்திருக்கு. இப்போ ஜார்க்கண்டில் 4 அமைச்சர்களோட பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் பங்கும் வகிச்சிருக்கு, பங்கும் கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கட்சி மாநிலத்துக்கு மாநிலம் இந்த அப்ரோச்சை பொறுத்த மட்டும் பவர் ஷேரிங்கை வந்து நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 2003 வரைக்கும் சிப்லா பிரபடகன வரைக்கும் டெல்லியில பவர் ஷேரிங்க்கு வந்து காங்கிரஸ் ரெடியாவே இருந்தது கிடையாது. 2003 தான் காங்கிரஸ் வந்து இது நிதர்சனமான உண்மை. இது மக்கள் விரும்பிட்டாங்கன்னா இது நிறுத்த முடியாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த பவர் ஷேரிங் பேட்டர்னுக்கே வந்துச்சு. பெரிய கொள்கை முடிவு அது காங்கிரஸ் கட்சியோட. அது அகில இந்திய அளவுக்கான. அதுக்கப்புறம் 2004 ஜெயிச்சு கூட்டணி மந்திரி சபை வெற்றிகரமாக அமைச்சோம். 2009 மீண்டும் ஜெயிச்சோம், கூட்டணி மந்திரி சபையில் அமைச்சோம். இதெல்லாம் வரலாறு. எங்களை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எப்பொழுதுமே பவர் கொடுக்கறதுக்காகவும் பவரை கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மாநில தலைமைகள் என்ன சொல்லுதோ அதைத்தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எடுத்திருக்கு. இந்த முடிவுகள் எல்லாம் மாநிலத்தில் இருக்க காங்கிரஸ்காரர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்குது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு என்று ஒரு தனிப்பட்ட கருத்து கிடையாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி யார் என்ன சொல்லும் அப்படின்னா மாநிலத்தில் இருக்க அந்த மாநில காங்கிரஸ்காரர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவு எடுக்கணும். அதனால நான் என்னுடைய ட்விட்டர்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன், தவறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தவறு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தவறு. அன்றிருந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் 2006 இருந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்திருந்தார்கள் என்றால், ஒற்றுமையாக இருந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அந்த அதிகார பங்கை எடுத்துக் கொடுத்திருக்கும். ஜனவரி 17 கூட்டத்தில் என்ன ஒவ்வொருவரிடம் கேட்டப்பட்ட கருத்து, இதுல ஒருமித்த கருத்து ஒன்று வந்திருக்கு. அந்த ஒருமித்த கருத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையாக சொல்லப்படும். இல்ல இப்ப தமிழ்நாட்டில் இந்த முறை தேர்தல் காலத்துல விஜய் இறங்கியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் இருக்கு. சோ ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. கூட்டணின்னா நம்ம வந்து ஒரே கூட்டணி திமுகவோட தான் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால இப்படி இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வெளிவருதா? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி வந்து இந்த மஞ்சள் சட்டை வேணுமா இல்ல கருப்பு சட்டை வேணுமா சிவப்பு சட்டை வேணுமாங்கிற கணக்கு கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாத்ராம் கோட்சேயோட ஐடியாலஜி. யார் வேணாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கலாம், ஆனால் காங்கிரஸ்காரர் என்னைக்குமே பிஜேபிக்காரனோட கூட்டணி வைக்க மாட்டேன். ஆர்எஸ்எஸ்ஐயும் நாத்துராம் கோட்சையும் நெஞ்சுக்கு நேராக எதிர்த்து நிற்கிறவங்க காங்கிரஸ்காரர். இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க வந்து இந்த சூழ்நிலைக்காக நாங்கள் கூட்டணி வைத்தோம், அவர்களுக்காக பாஜகவோடு சேர்ந்து நாங்கள் அந்த கொள்கைகள் எல்லாம் விட்டுட்டாங்க, 3 முக்கியமான கொள்கைகளாம் விட்டுட்டாங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் அப்படிலாம் காங்கிரஸ் எப்பவுமே பேசுறது கிடையாது. பிஜேபியோட வைக்கிறது பிஜேபிங்கிறது 0 டாலரன்ஸ் ஃபார் காங்கிரஸ். இதுல ரொம்ப தெளிவா இருப்போம் எங்களை பொறுத்த மட்டும். இதுல ஒரே ஒரு சின்ன பின்னணி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரேவோட கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று வந்தது. இப்போ டெல்லியில காங்கிரஸ் தலைமையை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்த போது இப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு, இந்த வாய்ப்பும் நமக்கு ஒரு நல்வாய்ப்பா இருக்கலாம் சொன்னதாகவும் பரவலா பேசப்படுது. அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பல குரல்கள் இருக்கிறதோ என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. இதுக்கு என்ன பதில்? காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல் மாதிரி, இது ஒரு போட்டு மாதிரி டபக்குன்னு ரைட்ல லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல திரும்புற 2 வீலர் கிடையாது. இது பெரிய வண்டி, அதனால என்னட்டா டைம் எடுக்கும். அதனால என்னட்டா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனால நாங்க வந்து என்னட்டா சில கட்சிகள் என்னட்டா அந்த கட்சியிலையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கட்சியிலையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 11 12 அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. இங்க வந்து என்னட்டா ஒரு கட்சியிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு கட்சி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சி அந்த கட்சியிட்ட பேசி அந்த கட்சி பேசி முடிக்கிற வரைக்கும் என்னங்கிறது அதுக்கு அடுத்து தான் அடுத்த முடிவு. எங்களை பொறுத்த மட்டும் திமுகவும் காங்கிரஸுக்குமான உறவு என்பதும் நீண்ட 10 வருடங்களுக்கான உறவு. 2016 தொடங்கின உறவு 2வது தடவையா 2026 10 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 10 வருட உறவுல எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் வந்ததில்லை. இந்த வருஷம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த மட்டும் மனதார நினைப்பது என்னன்னா, எங்களுடைய காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பம் என்பது நமக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் இருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ்காரர்களுடைய கோரிக்கையா இருக்க ஒழிய நாங்க என்ன வேற பெருசா என்ன கேட்ட போறோம். அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா விஜயோட கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணின்றது வாய்ப்பு இல்லையா? நான் சொல்ல விரும்புறதுலாம் என்னன்னா, நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது நாங்க என்ன 2 ட்ராக் ஓட்ட மாட்டோம். டபுள் ட்ராக் ஓட்டுற பழக்கம் கிடையாது காங்கிரஸுக்கு. ஒரு ட்ராக்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது திமுகவுடனான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. நீங்க அவர்களுடைய 64 நாள் வெயிட் பண்ணிருக்கோம். 67வது நாள் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் குழு அமைத்து 67 நாள் காத்திருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அந்த குழு அவர்கள் எப்பொழுது அமைக்கிறார்களோ அப்பொழுது பேசி முடிவு பண்ண வேண்டும். அதுக்கு ஒரு டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. 66 நாளா நாங்கள் எந்த வேலையும் பார்க்காம இந்த வேலைக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களை பொறுத்த மட்டும் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம்.
தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி இருக்கணும். அந்த நல்லாட்சியில் காங்கிரஸ் கட்சி வந்து அந்த நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு இருக்கணுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கலாம். இப்போ அதிகாரத்துல பங்கு இல்லை அப்படிங்கிறது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் பல்வேறு அமைச்சர்கள் தலைவர்களும் பேசி வராங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு 42 சீட் வேணும், 42 சீட்டுக்கு குறைவாலாம் ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து பல்வேறு தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்துல கட்சியோட தலைமை வந்து ஒரு உறுதியா இருக்கா? இவ்வளவு சீட் நமக்கு மினிமம் இருக்கணும் அப்படின்றது முடிவு செய்யப்பட்டிருக்கா? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இப்ப அந்த பொறுப்பாளருக்கு, எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அவருக்குள்ள அந்த நோட்டையும் கொடுத்திருப்பாங்க. என்னதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் பேசணும்னு சொல்லி. என்னை பொறுத்த மட்டும் அவர் தான் அதிகாரம் கொடுத்தவரை ஒழிய எங்களை மாதிரிலாம் இப்ப கோரிக்கை வைக்கக்கூடாது. இப்ப ஜனவரி 17ஆம் தேதி என்ன பேசி முடிக்கணுமோ அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கப்புறம் என்ன, அவங்க ஆல்ரெடி தி பிரீஃப் இஸ் ரெடி ஃபார் தெம். தி பிரீஃப் இஸ் ரெடி வித் தி இன்சார்ஜ் ஹஸ் டு டேக் கேர் ஆஃப் தட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணாதனால அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது சரி, எவ்வளவு நாள் தான் திமுக வந்து குழு அமைப்பாங்கன்னு காத்துட்டு இருக்க முடியும்? தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கேன். காத்திருக்கிறோம் வருத்தத்தோடு அப்படின்னு நான் சொன்னேன். 2 நாளைக்கு முன்னாடி எங்க இன்சார்ஜ் நேற்று சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் செல்வப்பிறந்தகையும் டெல்லியில் அதை சொல்லியிருக்காரு. காத்திருக்கிறோம், இவ்வளவு நாளா காத்திருக்கோம் அப்படிங்கிறது. சோ அப்ப பேச்சுவார்த்தை நடந்த பிறகுதான் நமக்கு வந்து என்னன்ற ஒரு நிலைப்பாடு தெளிவா தெரியும். அதாவது காங்கிரஸுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுல இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா இல்லையா என்பது ரொம்ப முக்கியமா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுச்சேரிக்காக வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் அழைக்கப்படவே இல்லை. அது குறித்தும் நீங்க வந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தீங்க. அந்த விஷயமும் இதுவும் ஒன்னா சேர்த்து பார்க்கப்படுதா இல்ல தனித்தனியா பார்க்கப்படுது? புதுச்சேரி, தமிழ்நாடும் புதுச்சேரியும் ஒன்னாத்தான் ஒரே பொறுப்பாளர் தான் பார்க்கறது. அன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு தலைவர்கள் என்னைக்கு பார்த்தாங்களோ அதே நாள் புதுச்சேரி தலைவர்களையும் அழைத்து சந்தித்தார்கள். இதே நாள் 4 தலைவர்களுமே புதுச்சேரி தலைவர்களையும் அழைத்து பேசினார்கள். அதனால புதுச்சேரியுடைய நிலை வேறு. புதுச்சேரியில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஒரு ஜூனியர் பார்ட்னர், திமுக ஒரு சீனியர் பார்ட்னர். பாண்டிச்சேரியில் அது உள்டா, இங்கே வந்து தலைகீழ். காங்கிரஸ் அங்கே ஒரு சீனியர் பார்ட்னர், திமுக அங்கே ஒரு ஜூனியர் பார்ட்னர். அதுதான் நான் அன்னைக்கு ட்விட்டரில் போட்டிருந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 26% 2014 தனியா நிற்கும் போது திமுகவும் காங்கிரஸும் தனியா நினைச்சு. சிலர் கேட்டிருந்தாங்க 21 வந்து 2 பேரும் 16% 18 பேசுவாங்க. நீங்க 21 2 பேரும் சேர்ந்து 2 ஓட்டு வாங்குறது எப்ப தனியா நிக்கிறது? உங்க கையில பணம் எவ்வளவு இருக்குங்கிறது எப்ப தெரியும்? தனியா அக்கௌண்ட் வச்சிருக்கும் போதே உங்க கையில எவ்வளவு இருக்கு. 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா அது வேற என்ன, என் காசு உங்க காசு ஒன்று தானே அது. அதனால என்ன, 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது உங்களுடைய அளவு தெரியாது, தனியா நிற்கும் போது தான் தெரியும் எவ்வளவு ஓட்டு வாங்கணும்னு. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனியா நிற்கும் போது 2014 4.7 வாங்குச்சு, திமுக 23% வாங்குச்சு. பாண்டிச்சேரியில் திமுக 8.3 என்னமோ வாங்குச்சு, காங்கிரஸ் 26.7 வாங்குச்சு. அதனால புதுச்சேரியில் காங்கிரஸ் முதன்மையான கட்சி, தமிழ்நாட்டில் திமுக முதன்மையான கட்சி இந்த கூட்டணிக்குள்ள. திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி டெல்லியிலே ராகுல் காந்தியை சந்திச்சு அவரோட பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய செய்திகள்லாம் வந்தது, கூட்டணி உறுதி, கூட்டணி தொடர்கிறது அப்படின்லாம். ஏன்னா ஒரு பக்கம் கிரீஷ் சோடங்கர் இருந்தாலும் கட்சியோட தலைமையும் நேரடியா இதுல பல்வேறு நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா? இல்ல, அது கரெக்ட். திருமதி கனிமொழி அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும் நீண்ட நாள் உறவுல இருப்பவங்க. அது வந்து நீங்க வந்து அவர்களுடைய சந்திப்பு என்பது நடுவில் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தகவல் வந்தது என்னன்னா, குழு அமைக்கப்படும், குழுவில் பேசணும் அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் எங்களுக்கு சொன்னது. அவர் திமுகவுடைய குழு அமைச்சதுக்கு அப்புறம் குழுவில் அமைப்போம். கடைசியா குழு அமைக்கணும், திமுக குழு அமைச்சதுக்கு அப்புறம் தான் அதுல பேச போறாங்க. திருப்பி அதே இதுல தான் வந்து நிக்கிறோம், அதே புள்ளியில தான் திருப்பி வந்து நிக்கிறோம். குழு அமைக்கணும், குழு அழுத்தோன்னு பேசுவாங்க அப்படிங்கிறது. ஒரு பக்கம் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அது தொடர்பான அரசியல்கள்லாம் இருக்கும்போது, அதே சமயத்தில் இங்க இந்தியா கூட்டணி திமுகவும் காங்கிரஸும் இங்க பாஜக எதிர்ப்பு போன்ற பல்வேறு புள்ளிகளில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது திமுகவும் அதுல காங்கிரஸோட இணைந்து செயல்பட்டிருக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாடு அரசியல், கேரளா அரசியல், புதுச்சேரி அரசியல், இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் திமுக உறவுல குறிப்பா ஏதேனும் விளைவுகளை ஏற்படுத்துது? இல்லை, இந்தியா கூட்டணி என்பது என்னன்னா, அதோடைய மைய கருத்து என்னன்னா பாஜக எதிர்ப்பு. இந்த அரசியல்ல தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். எல்லா கட்சிகளுமே நீங்க பாத்தீங்கன்னா 26 கட்சிகளுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளோட எங்களை பொறுத்தப்பட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கேரளாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க கூட இருக்கோம்.
கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் கட்சியும் நாங்களும் அங்கே ஒத்து வரல எங்களுக்கு பெங்காலில், ஆனால் இங்கே கூட இருப்போம். அதனால என்னன்னா இது வந்து ஒரு 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 காமன் குட்காக உருவான ஒரு இந்தியா அலையன்ஸ். திமுகவை பொறுத்த மட்டும் திமுகவுக்கு எங்களுக்குமான உறவு தமிழ்நாட்டில் தொடருது, அதே மாதிரி இங்கேயும் அந்த உறவு தொடருது. எங்களை பொறுத்த மட்டும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் வரல. எங்களை பொறுத்த மட்டும் அவர்களை ரொம்ப மரியாதையாக தான் நடத்தியிருக்கோம். அதே இதை எங்களுக்கு நாங்கள் வேணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தேசிய தலைமையை சந்திச்ச பிறகு இந்த கூட்டணி விஷயம்லாம் குறித்து யாரும் பேச வேண்டாம் அப்படின்லாம் ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. ஆனால் பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் பதிவு பண்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதை பத்தி பேசியிருக்காரு. வேறு பல காங்கிரஸ் தலைவர்களும் பேசியிருக்காங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு எதுக்காக இந்த சர்ச்சைகள்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு? அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு குழப்பமா இருக்கு, ஏன் ஏதேனும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லை, 3 விஷயங்களை பற்றி இங்கே இந்த பேச்சு வந்திருக்காது. ஒன்று, திமுகவுடனான கூட்டணியை பற்றி பேச்சு. 2வது ஆட்சியில் பங்கு. 3வது எத்தனை இடங்கள் நிற்கிறோம். இந்த 3 கேள்விகளை பற்றியும் தலைமையிட்ட சொல்லியாச்சு. இதை பற்றி யாருமே பேசிக்க மாட்டாங்க. இதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கலாம். அது என்ன பேசுறாங்க, நீங்க கேள்வி பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, அதை பற்றி என்ன முடிவு பேசுறாங்கிறது வேற. என்னை பொறுத்த மட்டும் 39 பேர் வந்த 39 பேர்லையும் அந்த 39 பேரும் இதை விட்டுட்டு 39 பேரை விட்டுட்டு வேற யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வேற விஷயம். பட் இந்த 39 அழைத்த 39 பேரும் இதை தவிர இதை விட்டுட்டு அந்த லட்சுமண் ரேகாவை வந்து தாண்டியிருக்க மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புதிய தலைமுறையுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு தேர்தல் காலத்தில் இன்னும் நாளுக்கு நாள் உங்ககிட்ட அடிக்கடி பல்வேறு முக்கிய கருத்துக்களையும் விளக்கங்களையும் கேட்க வேண்டிய சூழல் இருக்கும் நம்புறோம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. புதிய தமிழ் தலைமுறையினுடைய நேயர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் இணையலாம். நன்றி, வணக்கம்.